நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம சில வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷ் மீனிங் எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஸோ அது என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஏன் சிக்காகிறது? நம்ம பேக்லேருந்து ஹெட்ஃபோன்ஸ் எடுக்கும்போது அது சிக்காகியிருக்கும், நமக்கு அதுக்கு கரெக்டான வேர்ட் தெரியாது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். Why do headphones get tangled? ஸோ இங்கிலீஷில் சிக்காகிறதுக்கு tangled யூஸ் பண்ணுவோம். Why do headphones get tangled so easily? ஏன் இவ்வளோ சீக்கிரம் சிக்காயிடுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் வாங்க வந்தது ஒன்று ஆனால் இவ்வளவு வாங்கிவிட்டேன். நம்ம ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்னா, நான் ஒன்று வாங்க வந்தேன் ஆனால் கடைசியில் பாரு இவ்வளோனா வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். I came here for one thing and ended up buying 5 things. ஸோ இதில் ended up அப்படின்னா நம்ம சொல்வோம் இல்லையா, கடைசியில் பாரு நான் இவ்வளோ வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடைசியில் அப்படின்றதான் ended up அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் பாருங்கள், என்னோட மைண்ட் வேலை செய்யலை. சம்டைம்ஸ் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ நம்ம சொல்வோம் இல்லையா, எனக்கு என் மைண்ட் பிளாங்க் ஆகிடுச்சு, அவங்க கேட்டாங்க பட் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடுச்சுன்னு சொல்வோம். ஸோ அதுக்கு my mind went completely blank. ஸோ இதில் மைண்ட் வேலை செய்யலை, கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடுச்சுன்னு இருக்கு. வெண்ட் கம்ப்ளீட்லி பிளாங்க் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு என்ன டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அது நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். English Cafe. We present you the perfect English.